Hey guys, I'm Pirash. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு நம்ம Qualcommோட புது Snapdragon 8 Gen 2 ஃப்ளாக்ஷிப் சிப்போட வந்திருக்க முதல் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இது Vivo X90 Pro Plus. ஸோ இந்த வீடியோவில் டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு விவோ அவங்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் வேறு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எனிவேஸ், இதுதான் X90 Pro Plus பாக்ஸ். ஃபோனோட பேக் மாதிரியே இதுலேயும் அந்த ஃபால் லெதர் ஃபினிஷ் இருக்குது. அந்த ஃபோனுக்கு வருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முதல் விஷயம் உள்ள Vivo X90 Pro Plus ஃபோன். இது அந்த ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக் ஃபினிஷை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு ரெட் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சட்டிலாக ஏதாவது வேணும்னா பிளாக்லேயும் இந்த ஃபோனை ஆஃபர் பண்ணுறாங்க. எனிவேஸ், இதுக்கு அடுத்து குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ஒரு ஹார்ட் கேஸ். இதோட பேக் திருப்பியும் அதே சிமிலர் டெக்ஸ்சரோடு இருக்குது. இப்போ ஒரு சில ஜென்ரேஷனாக விவோ இந்த மாதிரி கேசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஒரு USB Type-C to Type-C கேபிள், சிம் இஜெக்டர் டூல், ஃபைனலாக 80 வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர். இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை 0 to 100 கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு கிளைம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இதோட ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் 30 நிமிஷங்கிறது ஓகே. எஸ்பெஷலி இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி இதில் 4700 mAh தான். ஸோ ரொம்ப ஹை கெப்பாசிட்டிலாம் எதுவும் இல்லை. பட் இந்த ஃபோனில் அவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோனோட வெயிட் கம்மிலாம் இல்லை, 221 grams. இன்ஃபேக்ட் போன Vivo X80 ப்ரோவோட கம்பேர் பண்ணையில் வெயிட்டும் சரி திக்னஸும் சரி இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பேக் ஃபினிஷ் இந்த மாதிரி இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த grip நம்ம இப்போ டிப்பிக்கலாக எல்லா ஃபோன்ஸ்லையுமே பின்னாடி கிளாஸ், ஸ்மூத் மேட் கிளாஸ், கிளாசி கிளாஸ் எதுவாக இருந்துச்சுனாலும் ரொம்ப ஸ்மூத், பிளாஸ்டிக்னா கூட ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல grip கிடைக்காது. இந்த ஃபோன் மட்டும்தான் கிட்டத்தட்ட நான் கடைசி ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே ஒரு கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணலையும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணால் ஸ்லிப் ஆகிடாதுன்ட்டு. ஏன்னா இந்த பேக் அவ்வளோ கிரிப்பியாக இருக்குது. எனக்கு அது ஒரு மேஜர் பாசிட்டிவாக பட்டுச்சு. மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, மைக்ரோ SD கிடையாது. ஸோ அது நெகட்டிவ்ஸ். சரி, இப்போ நம்ம அந்த Snapdragon 8 Gen 2 பற்றி இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சருக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். Gigabyte G5 ஒரு கேமிங் ஃபோக்கஸ்ட் லேப்டாப். NVIDIAவோட RTX 30 சீரிஸ் GPUவால் பவர் ஆயிருக்கு. பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ், கிகாபைட்டோட Win4 கூலிங் சிஸ்டம், ப்ளஸ் இந்த 15.6 inch 144 Hz ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே. இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பேஷியஸான பேக்லிட் கீபோர்ட், யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல சைஸ் ட்ராக் பேட், அது போக DTSX அல்ட்ரா சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. 15.6 inch டிஸ்பிளே இருந்தாலும் இது நல்ல போர்ட்டபுளான ஒரு லேப்டாப். இன்ஃபேக்ட் ஓவரால் சைஸ் சில காம்படிஷனில் உள்ள 14 inch லேப்டாப்ஸ்க்கு கம்பேரபிளாக இருக்குன்னு சொல்லலாம். கிகாபைட் இங்கே எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த G5ல 2 M.2 ஸ்லாட்ஸ் இருக்குது. அது போக ஒரு 2.5 inch ஸ்வாப்பபிள் பேஸ். நிறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை ஒரு மீடியா லைப்ரரி மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக லோ காஸ்ட், ஹை கெப்பாசிட்டி, ரெகுலர் ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணணும்னா இதில் யூஸ் பண்ண முடியும். இந்த Gigabyte G5 கேமிங் லேப்டாப் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் Snapdragon 8 Gen 2 லான்ச் ஆயிருக்க முதல் ஃபோன். இந்த சிப் தியரட்டிக்கலாக 40% இன்னும் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் 25% CPU பர்ஃபார்மன்ஸ் இதில் பெட்டராக இருக்கும். 35% GPU பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் வச்சு பார்க்கல அது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3D Mark Wildlife Extreme ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் X90 Pro Plus 44% X80 Proவோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. X80 Proவில் Snapdragon 8 Gen 1 SoC யூஸ் பண்ணியிருந்தாங்க. விவோ ஃப்ளாக்ஷிப்ஸில் ஹீட்டிங் என்றைக்குமே ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. ஏன்னா அவங்க கூலிங் சொல்யூஷன் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ரொம்ப பெரிய வேப்பர் சேம்பர் ஏரியா இருக்குது, 8900 ஸ்கொயர் மில்லிமீட்டர்ஸ். ஸோ ஒரு CPU த்ராட்டில் டெஸ்ட்டில் இந்த ஃபோன் 15 நிமிஷம் கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறம் கூட 86% பீக் பர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் பண்ணுச்சு. இப்போ அந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 98%. அதாவது முதல் ரன்னுக்கும் 20வது ரன்னுக்கும் அந்த 20-25 நிமிஷம் பாயிண்டில் வெறும் 2% கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிருந்திருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் பாசிட்டிவ். தியரட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம டெஸ்ட் பண்ணையில் கூட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயே ஆர்கியபிளி இதில் தான் பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது ஒரு ஆக்சுவல் கேமிங் ஃபோன் கூட கிடையாது. பட் அந்த சிப் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது இதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ சிப் மட்டும் இல்லை, ரேம் ஸ்டோரேஜும் கூட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை விவோவோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பேஸ் வேரியண்ட்லேயே 12 GB ரேம் கொடுக்குறாங்க. இன்னும் ஃபாஸ்ட்டான LPDDR5X, அது கூட 256 இல்லை 512 GB அப்கிரேடட் UFS 4.0 ஸ்டோரேஜ்.
டிஸ்பிளேயும் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. இது இன்னமும் ஒரு 6.78 inch பேனல் தான். E6 AMOLED Quad HD Plus ரெசல்யூஷன், 517 pixels per inch பிக்சல் டென்சிட்டி. ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல், ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, LTPO 4.0 டெக்னாலஜியோட. ஸோ ரெஃப்ரெஷ் தேவைக்கேற்ற மாதிரி இதில் மாறிக்கும், இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாறும். நல்ல பிரைட்டான பேனல், 1800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது, HDR இருக்குது. ஸோ எஸ், HDR10+, Dolby Vision ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மீடியா கன்சம்ஷன் இதில் தாறுமாறாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் ஆடியோன்னு வரையில் இன்னும் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அந்த அவுட்புட் நீங்களே கேளுங்களேன். இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு பெரிய அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்குது. ரெகுலராக நம்ம ஃபோன்ஸில் பார்க்குற ஆப்டிக்கல் ஸ்கேனர்ஸோட இது பெட்டராக இருக்குது. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணையிலேயே ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம். ப்ளஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்னும் பெருசாக இருக்கிறது நல்லா கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. பயோமெட்ரிக்ஸ்னு வரையில் இது மட்டும் இல்லை, X90 Pro Plusல ரெகுலரான 2D ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ண முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி. செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரிச்சாக, டீட்டெயில்டாக, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. பர்டிகுலராக எனக்கு இங்கே விவோ ஸ்கின் டோன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி 4 கேமராஸ் இருக்குது, 4மே யூசபிள் சென்சர்ஸ். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ப்ரைமரி IMX989 சோனி சென்சர். இதை நம்ம ஏற்கனவே Xiaomi 12s Ultraவில் பார்த்தோம். 1-inch சென்சர், இருக்கிறதுலே பெரிய சென்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். இது கூட ஒரு f1.75 லென்ஸ், ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.75 லென்ஸ் பேரா இருக்குது. இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கேமரா கம்பேரிசன் ஏதாவது ஃபோனோட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் திருப்பியும் அதே தான் சொல்ல போகிறேன். அந்த டீட்டெயில்ஸ், அந்த டைனாமிக் ரேஞ்ச், ஷார்ப்னஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது 50 மெகாபிக்சல் சென்சராக இருந்தாலும் 12.5 மெகாபிக்சல்ஸ் டிஃபால்ட்டாக ஷூட் பண்ணுது பென்னிங்னால. அடுத்து இன்னொரு ஒரு 50 மெகாபிக்சல் சென்சர், இது சோனியோட IMX758. இது ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் லென்ஸோடு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அதை போர்ட்ரேட்ஸ்க்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கல பேக்ரவுண்ட் பிளர் ஆனோம். அது நம்ம சாஃப்ட்வேரில் பண்ணுறோம் எல்லா ஃபோன்ஸ்லேயும். பட் இங்கே அவங்க நேச்சுரலாகவும் அந்த பிளரை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக f1.6 ஃபாஸ்ட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸும் ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட். அடுத்தது ரெகுலர் டெலஃபோட்டோஸ்க்கு 64 மெகாபிக்சல் சென்சர், 3.5x ஜூமோட. ஸோ இது ஒரு 90 mm ஈக்குவலண்ட் லென்ஸ், f3.5 அபர்ச்சரோட, திருப்பியும் ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட். ஃபைனலாக 4வது 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்பலாம் அதிகம் கிடையாது, வெறும் 114 டிகிரி தான். பட் டிஸ்டார்ஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஓவரால் கேமரா செட்டப்பில் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 4 சென்சர்லையும் நம்ம ஷூட் பண்ணையில் கூட அந்த கலர்ஸ் கொஞ்சம் யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் திருப்பியும் டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோமே. Android 13 இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Origin OS 3. இது ஒரு தரமான ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ். இது வரைக்கும் சைனா எக்ஸ்க்ளூசிவாக இருந்திருக்கு. பட் நல்லா ஃபீச்சர் பேக்ட், ஸ்மூத்தாக, ரெஸ்பான்சிவாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் காம்படென்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த அளவு டாப் ஆஃப் த லைன் இன்டர்னல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான். ஃபோன் ஸ்மூத்தாக இருக்குது. எதுவும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி லேக் இல்லை, ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ணல, இந்த ஸ்டட்டர்ஸும் இல்லை. இது எல்லாமே இந்த ஹார்ட்வேரில் நம்ம எதிர்பார்த்தது தான். இங்கே விவோ ஒரு சில ட்வீக்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி கேமிங் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். இந்த டூல் பார் யூஸ் பண்ணி நீங்கள் இன்கேம் இருக்கையிலேயே நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் கேமரா சாஃப்ட்வேர்னு பார்க்கல பாக்ஸ் பிராண்டிங்லேயே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே கொஞ்சம் ஜைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜஸ் ப்ரைமரி கேமராவில் எடுக்கையில் ஜைஸ் நேச்சுரல் கலர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வேணும்னா ஆன் பண்ணலாம். இது ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸ் இன்னும் நேச்சுரல் கலர்ஸோடு வரும். டிஃபால்ட்டாக இது ஆஃபில் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சாம்பிள்ஸ் எல்லாமே ஆஃபில் வச்சு எடுத்தது தான். ஏன்னா அப்போ தான் அந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த இன்னும் பாப்பார எஃபெக்ட் இருக்கும் ஃபோட்டோஸில். பட் உங்களுக்கு இன்னும் நேச்சுரலான இமேஜஸ் எடுக்கணும்னா ஜைஸ் கலர் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ கைஸ், ஓவரால் விவோ ஒரு இம்ப்ரெசிவான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த X90 Pro Plusல. பின்னாடி அந்த பேக் டிசைன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக, ஆனால் அதே சமயத்தில் ஃபங்க்ஷனலாக, அதாவது grip இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுலேருந்து இந்த கேஸ், அதில் உள்ள டிசைன், அந்த லெதரஸ்க் பேட்டர்ன் பாக்ஸில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வெறும் ப்ரெசன்டேஷன் லுக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட லேட்டஸ்ட் டாப் ஆஃப் த லைன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இருக்கிறதுலே பெரிய சென்சர் கேமராக்கு 4 சென்சரும் யூஸபிளாக இருக்கிறது, லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப், ஃபாஸ்டஸ்ட் ரேம், ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ். இந்த X90 Pro Plusல என்னெல்லாம் அவங்களால கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே விவோ ப்ரொவைட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ப்ரைஸிங்கும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஹை ப்ரைஸ் தான் இல்லைன்னு சொல்ல, பட்
6499 ஆர்எம்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $930 இல்லை கிட்டத்தட்ட $77,000. அன்ஃபார்ச்சுனேட்டாக கடைசி ஒரு சில வருஷத்தில் இதுதான் ஒரு பேஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லா டாப் அண்ட் ஸ்பெக்ஸ்க்கும் இந்த ப்ரைஸிங் ஓகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இந்த பாயிண்ட்டில் இப்போதைக்கு இது சைனாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா எல்லா விவோ ஃப்ளாக்ஷிப்ஸ் மாதிரியுமே இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் அங்கே லான்ச் ஆகிருக்கு. பட் மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் மாதிரியே இதுவும் குளோபலாக கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ உங்கள் கருத்து என்ன இந்த ஃபோனை பற்றி? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விவோ ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் அவ்வளோதான் என்னோட சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். திருப்பியும் ஒரு சின்ன ரிமைண்டர், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். C4 Tech தமிழ் கீழே லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.